கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, உனக்கு ஒன்றும் குறைவுபடுவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பெரிய வார்த்தையை வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபாகமும் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை கட்டாயம் எல்லாரும் அதை படிக்கணும், உங்கள் பைபிளில் குறித்து வைக்கணும். அந்த வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதித்து வந்தார். இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாய் உன்னை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தி வந்தார். இந்த 40 வருஷம் ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை என்று சொல். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்தேன், உன் கூட இருந்து உன்னை நடத்தினேன், நான் உன் கூட இருக்கிறேன், ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது. என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் குறைவுபடும் பொழுது நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது. சில நேரத்தில் குறைவுனால என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய தாயார் 10 வரை கொண்டு வராங்க. இயேசு இடத்துல சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைஞ்சிட்டு. இயேசு கேட்குறாரு, அதற்கு என்ன, உனக்கும் என்ன? இல்லை, திராட்சரசம் குறைஞ்சிட்டு கல்யாண வீடே ஸ்தம்பித்து நிற்குது. அப்போதான் அன்னை மரியாள் சொல்கிறாங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் குறைவு வரும், இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தால் அதெல்லாம் நிறைவாய் மாறிவிடும், நிறைவாய் மாறிவிடும். எங்கள் தூத்துக்குடியில் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்களுடைய வீட்டில் கல்யாணம். நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க. காலையில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 8 மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வந்து நிற்கிறாங்க. அதுக்குள்ள காலையில் உள்ள சாப்பாடு எல்லாத்தையும் வந்தவங்க போனவங்க சமையல்காரங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பாடு இல்லை. இப்போ தான் எங்களுக்கே தெரியும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பயங்கர கோபம். சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்களே. பஸ்ஸு, காரு, வேனை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணு உட்காந்து ஆள ஆரம்பிச்சா. ஆனால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் குறைவுபட்டதுனால கர்த்தர் அவளோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையை நிறைவாய் ஆசீர்வதித்தான். நம்ம லைஃப்பில் எப்பெல்லாம் குறைவு வருமோ அப்பெல்லாம் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பா. ஒரே ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன், குறைவு வரும் பொழுதெல்லாம் மனுஷனை தேடாதீங்க, ஆண்டவரை தேடுங்க. சங்கீதம் 34:10 நீங்கள் வாசித்து பாருங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஆண்டவரை தேடினா ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்களை சொல்லி பாருங்களேன், என்கிட்ட எந்த நன்மை இல்லை, என்கிட்ட எந்த நன்மை குறைஞ்சிருக்குது? கற்பத்தின் கனி என்கிற நன்மை இல்லாமல் இருக்கீங்களா? சொந்த வீடு என்கிற நன்மை இல்லாமல் இருக்கீங்களா? சொந்த காரு என்கிற நன்மை இல்லாமல் இருக்கீங்களா? ஏதோ நான் நினச்ச ஒரு நன்மை என்கிட்ட இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர். நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எல்லா குறையையும் நிறைவாய் மாற்றுகிறவர். சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் குறைவுள்ளவன், நீங்கள் குறைவுள்ளவர்கள். நிறைவான இயேசு வரும் பொழுது குறைவான காரியங்கள்லாம் ஓடி போகும். அப்போ நிறைவான இயேசு எனக்குள்ள வரும் பொழுது என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறிவிடும். இன்றைக்கும் என்ன காரியம் உங்கள்கிட்ட குறையாக இருக்குதோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவாய் மாற்றப் போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவாய், நாங்கள் குறைவுள்ளவர்கள், எங்கள் வாழ்க்கை குறைவுள்ளது. நிறைவான இயேசு எங்கள் குறைகளை
நிறைவாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.